கொஞ்சம் அமைதியா இருங்க. புதுமை பேச்சாளர் அப்பதான் நல்லா பேச முடியும். பேசுங்கம்மா. சபையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைய சூழலில் வாழ்க்கையை அனுபவிப்பது ஆண்களா பெண்களான்னு கேக்குறீங்க. இதுக்கெல்லாம் எதுக்குங்க கேள்வி? பெண்கள் நாங்க தான் வாழ்க்கையை அனுபவிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். முடிச்சிடலாம் போல இருக்குப்பா. சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில அன்றாட தேவையில முக்கியமான 3 விஷயம் என்ன? உணவு, உடை, இருப்பிடம். ஃபர்ஸ்ட் உணவுக்கு வருவோம். அந்த காலத்துல இருந்த பெண்கள்லாம் வீட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிட்டது போக மிச்சம் மீதி இருந்ததை சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க பிடிச்சா சமைச்சு சாப்பிடுவோம், பிடிக்கலன்னா ஆர்டர் போட்டு சாப்பிடுவோம். சமைக்க தெரியுதோ இல்லையோ டெய்லி புதுசா சாப்பிடணும்னு ட்ரை பண்ணுவோங்க. நாங்க 2-3 மணி நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சத அவ்வளோ அழகா தட்டுல வச்சா கூட இந்த ஆண்களுக்கு உட்காந்து சாப்பிட நேரம் இல்லை. தட்டுல இருக்கிறது இட்லியா, தோசையா, ரசமா, சாம்பாரான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. டக்குன்னு சாப்பிட்டே எந்திரிச்சு போயிடுவாங்க. நடுவர் அவர்களே, சாப்பாடு கூட அனுபவிச்சு சாப்பிட முடியாதவங்க வாழ்க்கையை எப்படி அனுபவிப்பாங்க? அவங்க நீங்க டெய்லி இட்லி தோசை கொடுக்கறனால அவங்க வேற வெரைட்டியா சாப்பிடணுன்றதுக்காக தான் வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க. எதுக்குதான் நீங்க அரைச்சமாவே அரைக்கிறீங்க, தோசை சுட்டதே சுட்டிட்டு இருக்கீங்க. நீங்களும் வித்தியாசமா சுடணும். சரியா? சரி, புதுசா செய்வோம். கண்டிப்பா. அடுத்து உடைக்கு வருவோங்க. ஆண்கள் நீங்க எத்தனை வகையான உடை போடுவீங்க? பேண்ட், சட்டை, ஜீன்ஸ், டிஷர்ட், வேஷ்டி, மிஞ்சி போனா கோட் சூட்டு, ஷெர்வானி. ஆனா பெண்கள் எங்களுக்கு சுடி மிடியில ஆரம்பிச்சு சேலை, தாவணி, பட்டுப்பாவாடை, லெஹங்கா. அது மட்டுமா, ஆண்கள் உடுத்துற எல்லா வகையான ஜீன்ஸ், டிஷர்ட், பேண்ட்டையும் நாங்களும் போட்டுக்குவோம். பெண்கள் ஆண்கள் உங்களால எங்க மாதிரி சுடிதார் போட முடியுமா? சேலை கட்டிட்டு தான் வர முடியுமாங்க? ஆண்கள் நீங்க விதவிதமா ட்ரெஸ்ஸும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனை கலர்ல ட்ரெஸ் போட்டுருவீங்க? மிஞ்சி போனா 10 கலர்ல. ஆனா எங்கள்கிட்ட இல்லாத ட்ரெஸ் கலரே இல்லைங்க. இன்னும் புது கலர் கூட எங்களுக்காக தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. முக்காவாசி ஆண்கள் சொல்ற பெரிய குற்றச்சாட்டே பெண்கள் வெளியே கிளம்புறதுக்கு அதிக நேரம் செலவழிக்கிறாங்கன்றது தானே. ஆனா வாழ்க்கையை ரசிச்சு வாழ்றவங்க தங்களை அலங்கரிச்சுக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா கல்யாணத்துக்கு வாங்கன்னா விருந்துக்கு தானே வரீங்க நீங்க. சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா எங்களோட பெரிய கவலையே எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுன்றது தாங்க. போட்ட ட்ரெஸ்ஸையே மறுபடியும் போட மாட்டோம். தலையில இருந்து பாதம் வரைக்கும் பார்த்து மேட்சா தாங்க போடுவோம். கிளிப்ல இருந்து ரப்பர் பேண்டு, வளையல், ஹேண்ட்பேக், நெயில் பாலிஷ், செருப்பு கொண்டு மேட்சா தான் போடுவோம். காலில் போடுற செருப்பையும் கொலுசையும் யாருங்க பார்க்க போறாங்க? ஆனா நாங்க அதை கூட பார்த்து தாங்க செலக்ட் பண்ணுவோம். 3வது, நம்ம சுத்தி இருக்க இடத்த சுத்தமாவும் சுகாதாரமாவும் வச்சுக்கிறது பெண்கள் நாங்க மட்டும்தாங்க. வேலைக்கு போற பெண்கள் மட்டும் இல்லாம வீட்டை கவனிச்சுக்கிற பெண்களும் சௌகரியமா இருக்கணும் தான் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சின்னு எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்க இந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மெஷின் பூராமே பெண்களுக்கே கண்டுபிடிக்கிறாங்க. ஆண்களுக்கு ஒண்ணுமே இல்லையேமா. என்ன காரணம் தெரியலையே. ஆண்கள் எதுவும் எல்லா மெஷினும் பண்ணி தான் வந்துட்டே இருக்கு. சமைக்கிறதுல இருந்து எல்லாமே வந்துட்டு இருக்கு. நாங்க தானே பண்ணிட்டு ரொம்ப பாவம்பா. சரி சொல்லுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு சர்ப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. பெண்களை சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்கறது தானே ஆண்களோட அதிகபட்ச சந்தோஷமே. எதிரணியில எங்க நாத்தனார் உட்காந்துருக்காங்க. எங்க அண்ணன் விதவிதமா சர்ப்ரைஸ் பண்ணாலும் ஆண்கள் தான் வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்கன்னு பேச வந்திருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் சின்ன விஷயங்களை கூட அவ்வளோ அழகா ரசிப்போங்க. கையில மருதாணி வச்சுக்கிறதுல இருந்து, கோலம் போடுறதுல இருந்து, ஒரு துணியை அழகா மடிச்சு வைக்கிறதுல இருந்து, சின்னதா பூத்தா அதை பார்த்து சந்தோஷப்படுறதுல இருந்து நாங்க ரசிக்காத விஷயமே இல்லை. அதே மாதிரி நாட்டில் இருக்க பல தொழில் வளர்ச்சிக்கு பெண்கள் தாங்க காரணம். பியூட்டி பார்லர்ல இருந்து, ஃபேஷன் டிசைனிங்ல இருந்து, பொக்கே ஷாப்பு, சாக்லேட் ஷாப்பு, ஸ்வீட் ஷாப்பு, இதெல்லாம் ஓடுறதுக்கு காரணமே நாங்க தானேங்க. கணவர்கள்லாம் சம்பாரிச்சு கொடுக்கறனாலதான் ஆண்கள் தானே நாங்க வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்றதுக்கே காரணமா இருக்கீங்க. அப்புறம் குழந்தை வளர்ப்புக்கு வருவோங்க. ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அது அழகா ஒவ்வொரு அசைவையும் ரசிச்சு பார்க்கறதுல இருந்து, அதோட வளர்ச்சியில இருந்து எல்லாத்தையும் பெண்கள் நாங்க தான் பக்கத்துல இருந்து பார்த்துக்க முடியுது. ஆண்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு குழந்தைங்களோட நேரம் செலவழிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கிறதே இல்லைங்க. ஆண்களை சொல்லியும் குத்தம் இல்லை. சின்ன வயசுல இருந்து படிக்கிறது, நண்பர்களோட பொழுத கழிக்கிறதுன்னு இருந்தாலும்
ஒரு கட்டத்துக்கு மேல பணம் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும்ட்டு பெரிய பொறுப்புகள்லாம் அவங்க தலைக்கு மேல விழுந்துருது. நீங்க அதனால மகிழ்ச்சியா இருக்கணும், அலங்காரமா அழகா இருக்கணும்னா நாங்க நிறைய சம்பாதிச்சாலும் வேற வழி இல்லையே. ஆமா, உங்களை அதனால திருப்திப்படுத்த வேண்டியது இல்லையா? அதனால நீங்க நிக்காம ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. பெண்கள் எங்களுக்கு மட்டும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும்னு ஆசை இல்லையாங்க? இது எல்லாம் இருந்தாலும் நாங்க வாழ்க்கையோட சின்ன சின்ன சுவாரஸ்யங்களை மிஸ் பண்றது இல்லைங்க. அதுக்காக கூடுதலான நேரத்தையும் கொஞ்சம் பணத்தையும் செலவழிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? சந்தோஷம். அடுத்து இப்ப ரோட்ல நாங்க ஒரு பொண்ணு பைக் ஓட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. பஞ்சராயி நின்றுச்சுன்னா 90% பேர் எங்க பைக்குக்கு பஞ்சர் பார்த்து பெட்ரோல் போட்டு ஏன் வீட்டுக்கே கூட போய் விட்டுருவாங்க. ஆனா ஒரு ஆண் பைக் வந்து பஞ்சராயி நின்றுச்சுன்னா 2 நாள் ஆனாலும் அங்கேயே நிக்க வேண்டியதாங்க. பெண் சமுதாயத்தை மதிக்கிறாங்கம்மா. அவங்க பாதுகாப்பா இருக்கணும், பாதுகாப்பா வீட்டுக்கு போகணுன்றதுனால அந்த எண்ணத்தோட செய்றாங்க. நாங்க அதனால சந்தோஷமா தானங்க இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. சின்ன வயசுல இருந்து கல்லூரிக்கு போறது வரைக்கும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா நாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒன்றும் குறையிலையே. மாமனார் வீட்லயும் மகாராணி மாதிரி தானே சந்தோஷமா வச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நடுவர் அவர்களே, உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. உங்க வீட்டு பெண்கள் தான் வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்களா இல்ல நீங்க தான் அனுபவிக்கிறீங்களான்னு இப்பயே பதில சொல்லுங்க. கேட்டுட்டு வரலாமா? நான் கேட்டுட்டு தான் சொல்லணும். என் வீட்டுக்கார மட்டும் கேட்கலாம், அவங்க சொல்லவும் இல்லை. அதனால பெண்கள் நாங்க தாங்க வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கான காரணமே ஆண்கள் நீங்க தான். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சூப்பர்மா, சூப்பர். அறிமுக பேச்சாளர் மிகச் சிறப்பாக தன்னுடைய பணியை செஞ்சிருக்காங்க. பெண்கள் அணிக்கு வலுவான வாதங்களை வைத்து அந்த கட்சி ஒரு மேலே ஏறி இருக்கு. இப்போ அதனால திருப்பி அந்த கட்சிக்கு பதில் சொல்றதுக்கு இந்த பக்கம் ஆண்கள் தான் என்ற அணிக்கு பேச வருகை தருமாறு அன்பு சகோதரி திரு பிரியா